கைஸ், நான் தான் சுமிஸ் லைஃப் ஸ்டைலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து டே 5 வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 5ல் நம்ம இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோங்கிறத நம்ம வந்து போய் பார்க்கலாம். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து என்னுடைய வெயிட் வந்து 83 என்னமோ சம்திங். நான் வந்து அது வந்து வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் இன்றைக்கி மார்னிங் வந்து நான் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதை தான் வந்து நான் குடிக்க போகிறேன். அப்புறம் வந்து அடுத்தது என்னென்ன இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், மார்னிங் எந்திரிச்சோன்னா எம்டி ஸ்டொமக்கில் பார்த்தப்ப 83.400 வந்து இருந்தது. இதே வந்து ஒரு 400 கிராம் மைனஸ் ஆகிருக்கணும்னு நினச்சேன், ஆனால் ஆகலை. பரவாயில்ல, இருந்தாலும் நம்மளோட முயற்சியை போடுவோம். இதுக்கப்புறம் வந்து நான் மார்னிங் எந்திரிச்சோடனே சந்தைக்கு போகலாம். தங்கச்சி பொண்ணுங்க எல்லாமே நாளைக்கு லீவ் முடிஞ்சு காலேஜ் போகிறனால சரி சண்டேக்கு ஏதோ சமைக்கலான்னு சொல்லிட்டு நான் போய் மீன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பாருங்கள், சந்தையில் போயிட்டு சுரக்காய், முட்டைக்கோஸ், அப்புறம் தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, முள்ளங்கி, அப்புறம் அவரைக்காய், அப்புறம் பாருங்கள் கொய்யாப்பழம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஏன்னா அதில் வந்து நிறைய வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்ல உதவி பண்ணும். பாருங்கள், நான் மீன் எடுத்துகிட்டு வந்தேன். பாறை தான் 1 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன். பிள்ளைங்களுக்கெல்லாம் குழந்தைங்களாம் வந்து பாறை இருந்தால் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் மற்றவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியல, சாரி. இது செய்கிறதுக்காக ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹாட் வாட்டர் வச்சுட்டேன். நான் வந்து பட்டை வந்து இங்கே பாருங்கள், இது வந்து 2 லிட்டர் பாட்டிலு. இதில் ஒரு 1/4 லிட்டர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதில் ஃபுல்லாகவும் நான் வந்து அந்த பட்டை தண்ணியை கூட எடுத்துப்பேன். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நான் அதையும் நடுவில் குடிச்சுப்பேன். நீங்கள் தண்ணியை வந்து கம்மியாக குடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் நான் ஃபுல்லாகவும் குடிச்சிருவேன். ஏன்னா ஃபுல்லாத்தையும் காமிச்சிட்ருந்தா அது நல்லா இருக்காதுல்ல, அதனால் நான் ஃபுல்லாத்தையும் வந்து குடிச்சிருவேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி சிப் பண்ணி குடிங்க. மடக்குன்னு குடிச்சிங்கன்னா அது வந்து உடம்புல ஒட்டாமல் யூரினாக வெளியே வந்துடும். சிப் பண்ணி குடிச்சிங்கன்னா அது வந்து நல்லா உடம்புல தங்கும். அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், நான் சட்டியில் வந்து மீன் குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டு வெந்தயம்லாம் போட்டு வெங்காயம் போட்டேன். தக்காளி வந்து அரைச்சி போட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து அதிகம் வந்து பட் இதாக இருக்கும்ல, திரியாக இருக்கும். அரைச்சி ஊற்றிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா கிரேவியாக வரும்னு சொல்லிட்டு அதையும் போட்டேன். அப்புறங்க சட்டின்னு தெரியாமல் நான் பாட்டு குத்திக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு பயம் வந்து அதுக்கப்புறம் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மீன் மசாலா எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் புளிக்கரைசல் இருந்துச்சு, புளிக்கரைசல் ஊற்றிட்டேன். புளிக்கரைசல் ஊற்றினோன்னே கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டேன். இதில் என்னென்னா, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து இதோட மட்டனும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். மட்டன் செய்யலான்னு அதை வந்து எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை. ஏன்னா வந்து குழந்தைங்களாம் பசிக்குதுன்னு சொன்னனால சரி ஏன் வந்து அதை வந்து இதாக எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு கூட காமிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் அதை எடுக்கவே மறந்துட்டேங்க, சாரி. பாருங்கள், மீன் வந்து தலையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன பீஸெல்லாம் எடுத்து குழம்பு வச்சிட்டேன். மீன் வந்து மசாலா பொடி வாங்கிட்டு வந்து நல்லா பிரட்டி போட்டு ஏற்கனவே வந்து மேக்னேட் ஆகிறதுக்கு வச்சிட்டேன். அப்புறம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தூள் போட்டு நான் இறக்கிட்டேன். அப்போ இது பாருங்கள், வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து மீன் குழம்புக்கு ரெடி பண்ணுறப்பயே ரெடி பண்ணிட்டேன். இது வந்து மட்டன் வந்து ஃப்ரை மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை குழம்பு வேணும்னு சொல்லி குழந்தைங்களாம் சொன்னனால சரி அதையும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். இட்லி, தோசை, அப்புறம் மீன் வறுவல், மீன் குழம்பு, அப்புறம் மட்டன் எல்லாமே வந்து செஞ்சோம். நான் பாருங்கள், மதியத்துக்கு வந்து 2 தோசை, ஒரே ஒரு பீஸ் வந்து மீனில் இருந்த குழம்பு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நைட்டுக்கும் பாருங்கள் 2 இட்லி, மட்டன் குழம்பு மட்டும் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து 1/2 லிட்டர் தண்ணியை வந்து ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி டே வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து கௌசிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. 102 கிலோவோ 12 கிலோவோ இருக்கிற மாதிரி. அவங்க தயவு செஞ்சு என்னோடதை பார்த்து ரெஃபர் பண்ணி கொஞ்சம் குடிங்க, தண்ணி நிறையா குடிங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.